ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் ஒர்க் சாரீக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீ சேம் கலரில் தான் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் கலரில் கொடுத்துருக்காங்க. லைட்டும் டார்க்கும் கலந்த மாதிரி. இப்போ இந்த கலருக்கு நான் சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அப்படின்னா எவ்வளோன்னா, நம்ம சாரீயில் உள் பக்கம் வருது இல்லைங்களா, அந்த உள் பக்கத்தில் ஒரு 4 இன்ச் அகலத்தில் அப்படியே ஒரு லென்த்தியாக கிளாத் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம டபுள் பீஸாக தான் இது போட முடியும். இப்போ நான் கேன்வாஸ் எடுத்திருக்கிறேன். இதை நான் அந்த ப்ளவுஸோட பேக் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லீஃப் டிசைன் கொடுத்து நெக் தைச்சி திருப்பி விட்டுருக்கிறேன். இப்போ அவுட்ரு எல்லாமே சுற்றியும் தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி லீஃப் டிசைன் தான் அதை வச்சு நம்ம அந்த ப்ளவுஸை வச்சு வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ அந்த ஷேப்பை அந்த ப்ளவுஸ் வச்சு நான் இந்த மாதிரி லீஃப் ஒரே ஒரு லீஃப் மட்டும் போட்டு இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் அழகாகவும் நம்ம தைக்கக்கூடிய ஒரு டிசைனு. ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லா வந்துருந்தது. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இதை நான் டபுளாக தான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இது நம்ம அதிகமாக ஒட்டுமான்னு தெரியலை, அதனால தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, பெரிய மிஸ்டேக் தான். நம்ம இந்த மாதிரி வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்கிறது ரொம்ப முக்கியம். இப்பயுமே நான் அந்த மிஸ்டேக்கை கவனிக்கலை, அதுக்கடுத்து தான் கவனித்தேன். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப இது நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியலை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், சொதப்புனது உங்களுக்கே தெரியும். இப்போ இதையும் நான் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆர்வ கலரில் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ப்ளவுஸும் நான் இன்றைக்கி நைட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். சண்டே நைட்டு கொடுக்குறேன்னு சொல்லி. எனக்கு நான் எடுத்ததே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சு. எனக்கே தெரியும் ஒரு 2 மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ 9 மணியாவது ஆகும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 மணி நேரம் தான் டைம் ஆகும். கட்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண உட்கார்றப்ப பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைமிங் அதிகமாகும். அதோட டிசைன் அப்படின்னு சூஸ் பண்ணும்போதே நான் கொஞ்சம் பொறுமையாக தான் அதை ஹேண்டில் பண்ணுவேன். அப்படி பார்த்து ஸ்டிச் பண்ணுறப்ப இதுதான் நான் சொன்ன மிஸ்டேக்கு. பார்த்திங்கன்னா அந்த மாங்காவை நான் அந்த இலைய திருப்பி வச்சுட்டேன். நான் திருப்பி வச்சு தைச்சிட்டேன். அதுக்கப்புறமே ஐயையோ திருப்பி வச்சு கேன்வாஸை தைச்சிட்டோமே அப்படின்ட்டு அதுக்கு அடுத்து தான் அதை எல்லாமே போட்ட தையல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா தையலுமே போடுறது எல்லாமே பெரிய பெரிய தையலாக போடுறது, பிரித்து விட்றதுக்கான தையல் எல்லாமே. நம்ம பிரிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற தையல் மட்டும்தான் நான் நெருக்கமாக போடுவேன். ஏன்னா சப்போஸ் அதை மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை பிரித்து விடணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் நான் பண்ண மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் டிசைன் பண்ணுறதுக்காக கா சில்வர் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த லேஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெக்குக்கு சேம் கலரு இந்த லீஃப் கலரில் பைப்பிங் கொடுத்துக்கலாம். அப்படி லீஃப் கலரில் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துட்டு அந்த லீஃப்க்கும் நம்ம அந்த ப்ளவுஸ் கலர்லேயே நம்ம பைப்பிங் அந்த லீஃப் பூரா கொடுத்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் இந்த கிளாத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைப்பிங் அந்தளவுக்கு நமக்கு அவ்வளோ அழகாக வராது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது பாடி கொஞ்சம் பெரிய பாடி அப்படிங்கிறதுனால எனக்கு ப்ளவுஸுக்கே கிளாத் சரியாக போயிடுச்சு. நம்ம எந்த ஒரு டிசைன் சூஸ் பண்ணாலும் அந்த கிளாத்தில் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணால் நமக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லீஃப்குள்ளே தான் நான் லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்ம எம்டியாக அப்படியே விட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி லைன் போடுறப்ப இன்னுமே பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதோடு பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் சில்வர் கலர் பீடு 2mm பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த லைன் போடுறேன். இன்னுமே கொஞ்சம் அழகாக தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் இங்கேயுமே அந்த சில்வர் கலர் ஸ்டோன் அந்த
அயன் ஸ்டோன்லாம் வந்து ஒட்டி இருக்கிறது நமக்கு தெரியுது இல்லைங்களா? அதனால் வந்து அதே மாதிரி வந்து சில்வர் கலரில் அந்த பீட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் லீஃப் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து சில்வர் கலர் பீடு வச்சு லாஸ்ட்டாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். எங்கே வந்து தைச்சு முடிக்கிறதுக்குள்ளார கரண்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. நமக்கு லாஸ்ட் டைம் ஆகும்போது தான் வந்து கொஞ்சம் இன்னுமே படபடன்னு இருக்கும். கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கணும்னு தோணும். அந்த மாதிரி தான் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் பிளான் போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் பிளான் போட்டதை விட வேறு தான் வந்து நான் தைச்சதே. ஏன்னா வந்து கொஞ்சம் நான் இப்போ முகூர்த்த டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஒர்க்குமே வந்து எதிர்பார்க்காத விதமாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க்கை வந்து பார்த்துக்க வேண்டியதான். இப்போ லாஸ்ட்டாக நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து நான் நூல் சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து சில்வர் கலர் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சேம் கலரில் வந்து போடுறப்ப நமக்கு அந்த லேஸ் மேலே அந்த நூல் வந்து தெரியும். அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த லேஸ் தைச்சாலுமே வச்சுக்கோங்க, அந்த நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு தைச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு லைன் மட்டும் தைச்சா போதும், ஒரு லைனுக்கு மட்டும் நம்ம வந்து வச்சு கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 2 சைடுமே அவுட்டரில் டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா இன்னுமே அந்த லேஸ் வந்து நல்லா படிமானமாக அழகாக வந்து வரும். நமக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த சாதாரணமாக அந்த ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எம்டியாக இருந்தது. அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணும்போது அது வந்து எவ்வளோ அழகாக வந்து மாறுது அப்படிங்கிறத நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அதை நம்ம பிடிச்சு செய்கிறப்ப, அதை ரசித்து செய்கிறப்ப அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கான ஃபீலிங்கே வந்து ஒரு தனியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் இப்போ எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் பிடிச்சு செய்யுங்க. இப்போ நம்ம வந்து நெக்குக்கு நான் லீஃப் டிசைனுக்கு அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்ம லீஃப் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா? அந்த லீஃப்க்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் மேலே கார்னர்லேருந்து வச்சு அட்டாச் பண்ணிட்டு வரேன். ஏன்னா அப்போ தான் நம்ம முடிக்கிற இடமும் அதே இடத்துல போய் முடிக்க முடியும். அதுக்காக தான் ரொம்ப பொறுமையாக நீட்டாக கரெக்டாக வந்து அந்த நம்ம போட்டிருக்கிற தையல் எல்லாமே வந்து தெரியாத மாதிரி கவர் பண்ணி அந்த பேட்ச் மேலே கரெக்டாக வந்து தையல் விழுகிற மாதிரி போட்டு, ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் கவனம் இல்லாமல் தைச்சிட்டாலும் ஒரு நூல் வந்து வெளியில் போயிடுச்சுன்னா அந்த பேட்ச் தனியாக வந்து மேலே தூக்கிட்டு இருக்கும், லேஸ் விலகி போயிடும். அதனால வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வர மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு மேலே வரப்ப நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் ஒரு 1/4 இன்ச் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு முடிக்கும்போதும் ஒரு 1/4 இன்ச் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி அவுட்டரில் இன்னொரு லைன் வந்து தையலும் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு எங்கெங்கே தையல்லாம் தெரியுதோ, அந்த வேறு கலர் நூல் போட்டு தைச்சு தெரியுதோ அதெல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக தான் இதுக்கு நான் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணேன். கொஞ்சம் அவசரமாக ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறனால ஃபுல்லாக எதுவுமே கவர் பண்ணல. ஃபைனல் அவுட்லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்து வந்திருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறக்கு பளிச்சுன்னு அட்ராக்டிவாக தெரிகிற மாதிரி வந்து டிசைன் செலக்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.